ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வேட்பாளரை டெபாசிட் இழக்கச் செய்து திமுகவின் சந்திரகுமார் எளிதாக வெற்றி பெற்றார். பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை வகித்தார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அதில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 197 வாக்குகளை பெற்றார். தொடர்ந்து மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. ஒவ்வொரு சுற்றிலும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் முன்னிலை பெற்று வெற்றியை உறுதி செய்ததால் திமுகவினர் கொண்டாட்டத்தை தொடங்கினர். மொத்தமுள்ள 17 சுற்றுகள் முடிவில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,15,709 வாக்குகள் பெற்று அபார வெற்றியை பதிவு செய்த நிலையில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி 24,151 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தார். இதன் மூலம் 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. நோட்டாவுக்கு 6,109 வாக்குகள் கிடைத்தன. இந்த வெற்றியை தொடர்ந்து திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். இந்த வெற்றி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்தியா கூட்டணிக்கும் எதிர்வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான ஒரு சான்றான தேர்தலாகும். கடந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 1,10,156 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நிலையில் அவரை விட அதிக வாக்குகளை பெற்று சந்திரகுமார் வெற்றியை வசப்படுத்தினார். பதிவான மொத்த வாக்குகளில் 75% திமுக வேட்பாளருக்கு கிடைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.